ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாகைக்களம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் அரசு போட்டித் தேர்வுகளுக்கான அனைத்து பயிற்சி வகுப்புகளும் வீடியோ மூலியமாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம போடுற வீடியோக்கள் எல்லாமே லைக் அண்டு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம கிளாஸுக்குள்ளே போகலாம். அனைத்து அரசு போட்டித் தேர்வுகள்லையும் தமிழ்நாடு தொடர்பான கேள்விகள் கண்டிப்பாக கேட்குறாங்க. தமிழ்நாடு மாநில உருவாக்கம் எப்படி ஆச்சுனுங்கிற எல்லா தகவல்களும் இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்து படித்து வச்சு தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு மாநிலம் உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுங்கிறத ஒரு அறிமுகத்தோடு ஸ்டார்ட் பண்ணலாம். 1802 வெல்லஸ்லி பிரபுவால் மதராஸ் மாநிலம் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த மாநிலம் மெத்ராஸ் பிரிட்டிஷ் இந்தியாவின் ஒரு நிர்வாக துணை மண்டலமாக இருந்திருக்கும். இது தற்போதைய தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, லட்சத்தீவு மற்றும் ஒடிசாவுடைய சில பகுதிகளையும் உள்ளடக்கி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைச்ச பிறகு நவம்பர் 1, 1956 தமிழ் மக்களுக்கான நாடாக, அதாவது மதராஸ் மாநிலம் பிரிக்கப்பட்டு உருவாகியிருக்கும். இது ஜனவரி 14, 1969 தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். மொழி ரீதியான தேசியவாதத்தின் தோற்றம். வட்டார மொழி பத்திரிகைகள் மற்றும் அரசியலமைப்பு கூட்டமைப்புகளால் மொழிவாரி வட்டார உணர்வு தோன்ற ஆரம்பித்தது. இது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு சில குறிப்பிட்ட பகுதியில் பேசும் அந்தந்த மொழி மக்களிடையே பத்திரிகை மூலம் அந்த வட்டார மொழி உணர்வை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் தேசிய மொழியாக ஹிந்தியை முன்னிலைப்படுத்தியதால் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே தமிழ் மொழி தேசியவாதம் தோன்றுவதற்கு இது ஒரு காரணமாகவே அமைஞ்சிருக்கும். தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் தமிழ் மக்களுக்கு தமிழ் உணர்வு தேசியவாதத்தை தோற்றுவிப்பதில் முக்கிய பங்கு இந்த தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் வகிச்சிருக்கும். இந்த சங்கம் பிராமணர் இல்லாத இயக்கம் என்னும் நீதி கட்சி எனவும் அழைக்கப்பட்டிருக்கும். இந்த கட்சி தான் 1920 இரட்டை ஆட்சி அப்படிங்கிற ஒரு சட்டத்தின் மூலம் மதராஸ் மாகாணத்தில் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று அரசாங்கத்தை அமைச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகள் 1937 வரை ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அந்த 1920 37 இடையில் ஒரு 4 வருஷம் மட்டும் சுப்புராயன்கிற ஒரு சுயேட்சை வேட்பாளர் முன்னிலையில் அவங்க ஆட்சி ஒரு 4 வருஷம் நடத்தியிருப்பாங்க. இதற்கிடையில் தான் ஈவே ராமசாமி என்னும் பெரியார் சுயமரியாதை இயக்கம் 1925 தோற்றுவிச்சிருப்பாங்க. திராவிட நாடு எண்ணம். இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழ்நாட்டில் சட்ட மறுப்பு இயக்கம், அதாவது உப்பு சத்தியாகிரகம் அந்த டைமில் தான் சட்ட மறுப்பு இயக்கம் தன்னை வலுப்படுத்தி கொண்டிருந்தது. 1937ஆம் ஆண்டில் அப்போதைய முதல்வர், அதாவது 1937 இந்திய தேசிய காங்கிரஸ் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றிருப்பாங்க. அந்த இந்திய தேசிய காங்கிரஸோட முதல்வர் ராஜாஜி அவர்கள் 2 பொது கொள்கைகளை நிறைவேற்றினார். அதில் ஒன்று தீண்டாமை ஒழிப்பு, இன்னொன்று ஹிந்தியை தேசிய மொழியாக மாற்றுறதுக்கான கொள்கைகளை நிறைவேற்றினாங்க. இந்த கொள்கைகளுக்கு எதிராக மறைமலை அடிகள், திருவி கல்யாண சுந்தரம் ஆகியோர்களின் ஆதரவாளர்களால் மக்களிடையே ஹிந்தி திணிப்புக்கான பிரச்சாரத்தை கொண்டு சேர்த்தாங்க. பெரியாரும் இந்த பிரச்சாரத்திற்காக ஆதரவு அளித்து தமிழ்நாடு தமிழருக்கே என முழக்கம்லாம் எழுப்பியிருப்பாங்க. 1939ஆம் ஆண்டில் பெரியார் திராவிட மாநாடு என்னும் மாநாட்டினை நடத்தி திராவிட நாடு கோரிக்கையை முன் வச்சிருப்பார். அதில் தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாளிகளுக்கான தனிநாடும் கோரிக்கையும் வச்சிருப்பார் பெரியார். திராவிட நாட்டிற்கான போராட்டத்தில் தமிழ் பேசும் பிராந்தியங்களுக்கு வெளியே இருந்து எந்த ஆதரவும் கிடைக்கவில்லை. இந்த திராவிட நாடு போராட்டம் பண்ணும்போது தமிழ்நாட்டிலிருந்து பெரியார் ஆதரவை மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கர்நாடகா, கேரளா, தெலுங்கு அவங்களுக்காகவும் கோரிக்கை விதிச்சிருப்பாங்கள, அவங்கெல்லாம் ஆதரவுலாம் எதுவுமே தெரிவிக்கலை. அடுத்து தட்சிண பிரதேசம் மாநிலத்திற்கான எண்ணம். நம்ம பெரியார் திராவிட நாடு கோரிக்கையை முன்வைக்கிற டயத்தில் ராஜாஜி திராவிட இயக்கத்திற்கு எதிராக தன்னாட்சி பிரதேச எண்ணம், தட்சிண பிரதேச எண்ணம் தொடங்கியிருப்பார். இது தமிழ்நாடு மற்றும்
கேரளாவை இணைக்கும் வகையில் இருந்திருக்கு. ராஜாஜி அவருடைய எண்ணம் அவருடைய சீடர்களான அவருடைய ஆதரவாளர்கள் சி. சுப்பிரமணியன் மற்றும் பக்தவச்சலம் ஆகியோர்களால் பரப்பப்பட்டது. ஆனால் இதை ஒரு சில தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அதில் ஸ்ரீகண்டன் புரட்சிகர பொது உடைமை கட்சியுடைய தலைவர், அச்சுத மேனன் கொச்சின் பொது உடைமை கட்சியை சார்ந்தவர், ஏ.கே. கோபாலன் திருவிதாங்கூர் பொதுமை கட்சியுடைய சார்ந்தவர், சர்தார் சரணகவுடா கர்நாடகா மக்கள் கட்சியோட சார்ந்தவர். இவங்க எல்லாமே மதராஸ் மாகாணத்தின் முதல்வருக்கு தட்சிண பிரதேசின் உருவாக்கத்தை எதிர்த்து தந்தி அனுப்புமாறு ஈவே ராமசாமி விடுதலை பத்திரிகை மூலம் அனைத்து தமிழர்களுக்கும் வேண்டுகோள் விடுத்தார். 1956 ராஜாஜி மீண்டும் அமிர்தசரஸ் காங்கிரஸ் மாநாட்டில் தட்சிண பிரதேசம் என்னும் எண்ணத்தை கொண்டு வந்திருப்பார். ஆனால் அப்போது 1956 அதே காங்கிரஸோட முதலமைச்சராக இருந்த கே. காமராஜ் இதை எதிர்த்து தமிழ்நாடு உருவாக்கம் மாநில மறுசீரமைப்பு குழு, அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு பின்னாடி மொழிவாரியாக மாநிலம் மறுசீரமைச்சிருப்பாங்க. அதனோட இறுதி அறிக்கை 1955 சமர்ப்பித்தது. நவம்பர் 1, 1956 புதிய மதராஸ் மாநிலம் நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த நாளில் தான் நிறைய மாநிலம் புதுசாக உருவாக்கியிருப்பாங்க. அந்த டயத்தில் அகஸ்தீஸ்வரம், தோவாலை, கல்குளம் மற்றும் விளவங்கோடு திருவிதாங்கூர், அதாவது கேரளா மாநிலத்திலிருந்து சென்னை மாநிலத்தோட சேர்க்கப்பட்டிருக்கும். அது இல்லாமல் செங்கோட்டை வட்டமும் தமிழ்நாட்டோடு சேர்த்திருப்பாங்க. ஆனால் நம்ம மாநிலத்தோடு இருந்த தேவிக்குளம் மற்றும் பீர்மேடு திருவிதாங்கூர் என்னும் கேரளா மாநிலத்தோட சேர்த்திருப்பாங்க. நவம்பர் 1, 1956 கன்னியாகுமரி மாவட்டம் அரசியல் தலைவர் மார்சல் நேசமணி என்பவரோட உந்துதல் போராட்டத்தினால் தமிழ்நாட்டோட இணைக்கப்பட்டிருக்கும். தமிழ்நாடு பெயர் மாற்ற போராட்டம். மாநில மறுசீரமைப்பு ஆணையம் தமிழ்நாடு என பெயரை மாற்றிக்கொள்ள எந்த பரிந்துரையும் செஞ்சிருக்காது. அதனால் மாப்போ சிவஞானம் அனைத்து கட்சி கூட்டத்தை ஜனவரி 27, 1956 கூட்டம் செஞ்சிருப்பார். அதன்படி பிப்ரவரி 20, 1956 பொது வேலை நிறுத்தமும் அறிவிக்கப்பட்டிருக்கும். சங்கரலிங்கனார் காந்தியின் சீடரில் ஒருவர் விருதுநகர்லேருந்து பெயர் மாற்ற கோரிக்கை விடுத்து உண்ணாவிரதம் இருந்திருப்பார். அவர் ஜூலை 27, 1956 அக்டோபர் 13, 1956 வரை கிட்டத்தட்ட 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறந்தும் போயிருப்பார். இந்த போராட்டத்தில் கல்லூரி மாணவர்கள், தொழிலாளிகள், பெண்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்கள்லேருந்தும் பொது போராட்டம் செஞ்சுருப்பாங்க. இந்த போராட்டத்தோட தாக்கம் 1967 நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெளிப்பட்டிருக்கும். அந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தோல்வி அடைஞ்சிருக்கும். அண்ணா தலைமையிலான திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து அரசியல் அதிகாரத்தையும் கைப்பற்றியிருந்துச்சு. அப்போதைய முதல்வர் திரு சி.என். அண்ணாதுரை அவர்கள் முயற்சியினால் ஜனவரி 14, 1969 அன்று தமிழ்நாடு என மதராஸ் மாநிலம் பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. இந்த தமிழ்நாடு பெயர் மாற்றத்திற்கான தீர்மானம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஜூலை 18, 1967 நிறைவேற்றப்பட்டிருக்கும். 1967 நிறைவேற்றிய இந்த சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றிய தீர்மானம் பாராளுமன்றத்தில் 1968 நிறைவேற்றப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் 1969 நம்ம தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்கோம். 2021 முதல் ஜூலை 18ஆம் தேதி தான் தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 2021க்கு முன்னாடி தமிழ்நாடு முதல்வராக இருந்த திரு கே. பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதியை தான் தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்படும் என அறிவிச்சிருந்தார். தமிழ்நாடு மாநில உருவாக்கம் தொடர்பான அனைத்து தகவல்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த தகவல்கள் எல்லாமே நல்லா படித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது தேர்வுகளில் முக்கியமாக கேட்கப்படும் டாபிக். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும்னா நம்ம வாகைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே ஷேர் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.